த்ரிஷாயா வார்த்தை சொல்ல, த்ரிஷா தான் வார்த்தை சொல்ல. பட் ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரத்துல ரொம்ப விஜய் அவர்களோட க்ளோஸா இருந்தாங்க. வெளியில எங்க போனாலும் ஏன் இப்ப அஜித் அவர்கள் அம்மா வந்து இப்போ நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போயிருந்தாங்க. இப்போ நான் வந்து தவறா சொல்ல, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பர்த்டே விஷ் பண்ணல அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு முதலமைச்சரான பிறகு தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்குது இல்ல, அந்த சர்ச்சைகளை அவாய்ட் பண்றது தானே சரியா இருக்கும், அதான நியாயமா இருக்கும். ரெண்டாவது ஏற்கனவே கணவன் மனைவி வந்து விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இவங்களை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு செய்தி இருக்குதானே செய்யுது. ஒரு நடிகையோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாருன்னு சொல்லும் போது அது வந்து நாளைக்கு இந்த நீதிமன்றத்திலே வந்து மேலும் மேலும் அது விசாரணைக்கு அதெல்லாம் வரும்போது இது போன்ற இவங்க தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உள்ளபடியே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்களுக்கு. வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு வந்து ஏற்படுது. காரணம் என்ன கேட்டால் திருச்சியில் வந்து த்ரிஷாவை நிற்க வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இளைய தலைவின்னு சொல்லி வந்து தொண்டர்களே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த முன்னுரிமை தானே, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், அரசியல் ரீதியாகவும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். அவங்க அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட ஒரு நாகரிகம் கருதி இது தேவையில்லாமல் வந்து ஒரு பதவிக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் வர்றதுனால நாம் வந்து ஒதுங்கிடலாம்னு சொல்லி கூட அவங்க வந்து வெளிப்படையான அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் கூட இருக்கலாம். ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்கள விட்டுறணும். காரணம் என்ன கேட்டால் இங்கே வந்து குடும்பத்தோட நலன் இருக்குது, ஆட்சியோட நலன் இருக்குது, என்னோட குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது. அப்போது ஒரே ஒருத்தரால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குது, மனைவி பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு பிரச்சனை இருக்குது, கட்சி நலனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இது இப்படி போகிறது தான் சரி. வரக்கூடிய 2029 விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கான வந்து வியூக அமைப்புகள் சிலர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. இப்போ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் இணைய போறாங்க, பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. நல்லதுமா, வரவேற்கலாம், சந்தோஷம். உள்ளபடியே இணையணும். இன்னைக்கு மகன் மகளை கடந்து அப்பா அம்மா மனைவி பிள்ளைகளை கடந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாதுன்னா அப்போ மக்களுக்கும் கிடையாது, மக்களுக்கும் அவர் அர்ப்பணிக்கலன்னு அர்த்தம். இப்போ விஜயோட பயணம் வந்து ஒரு நெடிய பயணம். இன்னும் இந்த எல்லைகள் வந்து சின்ன வயசு, இன்னும் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அப்போ இது போன்ற உறவுகளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அற்பத்தனமான உறவுகளால் வந்து சிதையக்கூடாதுல்ல. விஓடி பிளாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல சேகோரா ஜெய்சங்கர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா. இப்போ வந்து நேத்து சிஎம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து பர்த்டே, அதுக்கு வந்து எல்லாரும் பலதரப்பு மக்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க, தொண்டர்கள்ல இருந்து சரி எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஆனா முக்கியமா பார்க்கப்படுறது த்ரிஷா அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து நேற்றுக்கு மட்டும் ஒரு 6-7 சேனல்ல இதுதான் முதல் கேள்வியா கேட்குறீங்க. சட்டசபையில எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி கேட்கல. என்ன வந்து வாழ்த்து எவ்வளோ பேர் வாழ்த்து சொல்கிறாங்க, அதை பற்றி த்ரிஷா நேற்றுக்கெல்லாம் வந்து கேட்டால் த்ரிஷாயா வார்த்தை சொல்ல, த்ரிஷா தான் வாழ்த்து சொல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு நேரத்துல ரொம்ப விஜய் அவர்களோட க்ளோஸா இருந்தாங்க. வெளியில எங்க போனாலும் ஏன் இப்ப அஜித் அவர்கள் அம்மா வந்து இப்போ நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போயிருந்தாங்க. இல்ல நான் வந்து தவறா சொல்ல, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பர்த்டே விஷ் பண்ணல அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கு. அது வந்து எனக்கு உள்ளபடியே ஏன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது வந்து ஒரு முதலமைச்சரான பிறகு வந்து ஒரு நடிகைகள் வந்து பல நடிகைகள் போய் நேராகவே போய் பார்த்து அவர் வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட வந்து கணவன் மனைவி 2 பேருமே, கீர்த்தி சுரேஷ் அவருடைய கணவர் 2 பேருமே போய் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிம்ரன் சந்திச்சிருக்காங்க. நடிகர் தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது நேற்றைய தினம் அவங்க அம்மா அப்பா வந்து நேராக கோட்டைக்கே போயிட்டு அவரை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சுருக்காங்க. அவங்க வாழ்த்து தெரிவிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சில தேவையில்லாமல் சில சர்ச்சைகள் ஆச்சுல்லம்மா. ஏற்கனவே வந்து குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் இருக்குது. சர்ச்சைன்னு சொல்றது எதை வச்சு சொல்றீங்க? இல்லைம்மா, இப்போ சங்கீதாவுடைய அந்த விவாகரத்து வழக்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது ஒரு நடிகையோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. தொடக்கத்துல இருந்தே எல்லாருமே வைக்கிறது த்ரிஷாக்கும் அவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சர்ச்சையே வந்துகிட்டு இருந்தது. அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு வாய் யாருமே திறக்க கிடையாது. இப்போ ரீசெண்டா அஜித் அவங்களோட அம்மா இறந்ததுக்கு கூட 2 பேரும் ஒன்னாதான் போயிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் ஒன்னா போயிட்டு
அந்த சரி ரைட் அவங்க சரி அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரி ஒரு கல்பாத்தி கல்யாணத்துக்கு வந்து 2 பேரும் ஒன்றா போனதும் சரி, அதுக்கு பிறகு வந்து அஜித்தோட அந்த இதுக்கு ஒன்றா வந்து சரி, இவங்க வந்து முதலமைச்சர் அவர் பதவி ஏற்றுக்கும் போது இவங்க போனதும் சரி, இதெல்லாம் தேவையில்லாமல் வந்து ஒரு முதலமைச்சரான பிறகு தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்குதுல்ல, அந்த சர்ச்சைகளை அவாய்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். அதான் நியாயமாக இருக்கும். ரெண்டாவது ஏற்கனவே கணவன் மனைவி வந்து விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இவங்கள ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு ஒரு செய்தி இருக்குது தானே செய்யுது. ஒரு நடிகையோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அது வந்து நாளைக்கு இந்த நீதிமன்றத்திலே வந்து மேலும் மேலும் அது விசாரணைக்கு அதெல்லாம் வரும்போது இது போன்ற இவங்க தொடர்ந்து இது போன்ற நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உள்ளபடியே வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் விஜய் அவர்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்து கான்வாயில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு போகிறது வந்து இதோட அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அது பிரச்சனை கிடையாது. ஒரு அதை தாண்டி வந்து தேவையில்லாமல் இன்னும் சில வந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவுகள் ஏற்படுற மாதிரியான குடும்பத்தோட பின்னடைவுன்றது ஒரு பக்கம், அதை கலந்து அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு வந்து ஏற்படுது. காரணம் என்ன கேட்டால் திருச்சியில் வந்து திரிஷாவை நிற்க வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறம் இளைய தலைவின்னு சொல்லி வந்து தொண்டர்களே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அந்த முன்னுரிமை தானே, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், அரசியல் ரீதியாகவும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லலாம். அவங்க அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூட ஒரு நாகரிகம் கருதி இது தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு பதவிக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல் வர்றதுனால நாம் வந்து ஒதுங்கிடலான்னு சொல்லி கூட அவங்க வந்து வெளிப்படையான அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்காமல் கூட இருக்கலாம். இப்போது ஒருத்தர் இருக்காங்கம்மா, அவங்க வெளிப்படையாக தான் வந்து வாழ்த்து சொல்லணும்னு கிடையாது. ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இப்படி தான் தெரிவிக்கணும்னு கிடையாது. தனிப்பட்ட முறையில் கூட வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணிக்கலாம். ஆனால் வெளியில் இந்த மாதிரி நடக்கும்போது அது தேவையில்லாமல் வந்து இவ்வளோ நாள் நடந்தது இல்லையா, இது வந்து ஒரு பேசு பொருள் ஆனது காரணம் என்னன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ சர்ச்சையானுச்சு, ஆனா அப்பெல்லாம் பெருசா எதுவுமே கண்டுக்கிற கிடையாது. இன்னைக்கு ஒரு முதல்வரா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா பர்த்டே விஷ் பண்றதுல என்ன ஆக போகுது? இல்ல அது வந்து ஒரு கொஸ்டின். அதுதான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் சர்ச்சை ஆச்சு அரசியல் ரீதியாக வந்து. இப்போ இதுக்கு மேலே ஒரு நடிகராக இருக்கும்போது அவங்க ஒரே ஃப்ளைட்டில் போயிருந்தாங்கன்னா பிரச்சனை வராது. ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு ஒன்றா ஃப்ளைட்டில் போகும்போது அது சர்ச்சை ஆகுது. அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்ல எலெக்ஷனில் ஒரு சிஎம் ரேஸில் அவர் இருக்கிறாருங்கன்னும் போது அதை அப்போவே அவாய்ட் பண்ணி இருக்கணும். அப்போ நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்ட பிறகு இது மாதிரி பயணப்படுறது அரசியல் பின்னடைவை ஏற்படுத்துன்றத நான்லாம் வந்து வலிமையாக சொன்னேன் நான். ஆனால் அதை அலட்சியப்படுத்துனாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தேர்தல் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாத்தியோட அந்த கல்யாணத்துக்கு ஒன்றா போனது தான் விஜய் அவர்களுக்கு இந்த மைனாரிட்டி இந்த அரசு அமைஞ்சதுக்கு காரணமே அதுதான். ஒரு வேளை அந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்திருந்தா, ஒருவேளை வந்து சங்கீதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கு தொடுக்காமல் இருந்திருந்தா குடும்ப வாக்குகள் பெற்றிருப்பார். அப்போ வந்து இந்த தோல்விக்கு இந்த சறுக்கலுக்கு காரணம் அந்த விவாகரத்து வழக்கு ஒன்று, இந்த திரிஷாவுடைய நடவடிக்கைகள். ஏன்னா தொடர்ச்சியாக திரிஷா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரம்பு எல்லைகளை தாண்டி அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர், ஒரு ஆட்சியின் தலைவர், முதலமைச்சர்ன்றதை தாண்டி அவங்க தொடர்ந்து அவரோட சேர்ந்து பயணப்படுறது, அவங்க ட்விட்டரில் செய்திகளை போடுறது, இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக. இப்போ நேற்றைய தினம் வந்து அவங்க ஏதாவது ஒரு சின்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா கூட அது பெரிய அளவில் பேசும் பொருளாகும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பு இருந்ததுன்னா இது வந்து தேவையில்லாமல் ஒருத்தருக்கு சர்ச்சையை உருவாக்க வேணாம்னு சொல்லி கூட அவங்க நினச்சிருக்கலாம். யார்? திரிஷா. நான் கொச்சப்படுத்தலை. ஒரு அன்பின் மிகுதியால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்பொழுது அது அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது அந்த அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் வந்து சரியானதாக கூட அவங்க முடிவு பண்ணி இருக்கலாம். ஒரு வேளை நானும் வந்து வரம்பு மீறி ஒரு கொச்சைப்படுத்துகிற எண்ணம் எனக்கும் கூட கிடையாது. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நட்பு ஒரு தோழமை இருந்தால் கூட அந்த தோழமை வந்து தேவையற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலங்கப்படுத்தப்படுது, இங்கே கொச்சைப்படுத்தப்படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார் மீது இந்த அன்பை காட்டணும் அவங்களுக்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துதுன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அது தெரிவிக்காமல் இருக்கிறது பெட்டர். அதை தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பேசாமல் நம்ம கறந்து போயிடுறது தான் சரியானது. ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம அதை பேசணும்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அசைப்படணும். அப்போ இந்த விஷயத்தை அசைப்படும் கேட்டால் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து நம்ம எதிராக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒதுங்கி போகிறாங்கன்னா அவங்கள விட்டுறணும். காரணம் என்ன கேட்டால் இங்கே வந்து குடும்பத்தோட நலன் இருக்குது, ஆட்சியோட நலன் இருக்குது, என்னோடய குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது. அப்போது ஒரே ஒருத்தரால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கா? அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்குது, மனைவி பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு பிரச்சனை இருக்குது, கட்சி நலனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இது இப்படி போகிறது தான் சரி.
அவங்க அவங்களுடைய தொடர்ச்சியாக அவங்களுடைய பணிகள் வந்து சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வேலைகளை செய்யட்டும். முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போய் முதலமைச்சருடைய எதிர்காலமே கூட பாதிக்கப்படும். இதனால் முதலமைச்சர் இந்த எல்லையை தாண்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ரேஸில் அவர் கடந்து போயிட்டு இருக்கும்போது வரக்கூடிய 2029 விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கான வந்து வியூக அமைப்புகள் சிலர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. இந்த த்ரீஷா இந்த உடைய அந்த ட்விட்டராக இருக்கட்டும், ட்விட்டர் செய்தியாக இருக்கட்டும், அல்லது அவங்க எந்த வகையில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை செய்தாலும் கூட, இல்லை பொது மேடையில் வந்து அவங்க செய்யக்கூடிய செய்திகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு கிரேஸ் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறாக பார்க்கப்படுது, இல்லை கொச்சைப்படுத்தப்படுது. இதன் மூலமாக வந்து விஜயோடைய வந்து எதிர்கால அரசியலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பின்னடைவை ஏற்படுத்துதுன்னு போது பார்த்திங்கன்னா இதை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை தவிர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆண் பெண் அந்த நண்பர்கள்னு இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் பேசுறதுனால இது ஒரு தவறு. இல்லைம்மா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது நான் கூட வரவேற்கிறேன், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆண் பெண் நட்பு வந்து உள்ளபடியே வந்து கணவன் மனைவி உறவு, அப்புறம் வந்து அண்ணன் தங்கை உறவு, இந்த மாதிரி இந்த இரத்த உறவுகளை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் நட்புன்றது வந்து உள்ளபடியே, அதாவது நான் வந்து காதல்னு கூட சொல்லலை, ஆண் பெண் காதல் என்பது வர, நட்பு என்பது வர, அந்த ஆண் பெண் நட்பு வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே ஜெயிக்கணும் தான். ஆனால் இந்த சொசைட்டி வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து பக்குவப்படலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டி வந்து எப்படி இருக்குது, ஆண் பெண் நட்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அங்கீகரிக்கணும், ஆனால் அங்கீகரிக்கலை. அது வந்து கொச்சைப்படுத்தப்படுது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதான் நான் கரெக்டாக புரிய வைக்கிறேன். அதாவது இந்த ஆண் பெண் நட்புன்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பெண் வந்து யாருக்கிட்ட சொல்லலாம்? அப்பா கிட்ட சொல்லலாம், கணவன் கிட்ட சொல்லலாம், அல்லது அண்ணன் தம்பிங்கிட்ட சொல்லலாம். இப்படி தான் இருக்குது. இதை கடந்து வேற யார்கிட்ட சொல்ல முடியாது. நண்பர்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கே ஆணுக்கும் கூட சொல்கிறேன் நான். தனக்குள்ள பிரச்சனையை வந்து ஒரு பெண் கிட்ட சொல்லணும். ஒன்று அவன் சொன்னால் அம்மா கிட்ட சொல்லணும், இல்லை மனைவி கிட்ட சொல்லணும், அல்லது வந்து அக்கா தங்கை கிட்ட சொல்லணும். இப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு தோழி கிட்ட சொல்லலாமா? உள்ளபடியாக சாத்தியப்படணும் தான். அந்த ஆண் பெண் நட்பு சாத்தியப்படணும். அதாவது தன் மனைவி கிட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை, தன் அம்மா கிட்ட கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட, அந்த பெண் வந்து பார்த்தோன்னா தோழியாக இருக்கணும். அப்படி வந்து ஒரு சாத்தியப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே தான் பெண்ணுக்கும். அவள் கஷ்டத்தை புருஷன்கிட்ட சொல்லணும். புருஷன் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி கிட்ட சொல்லலாம், அப்பா இருந்தால் அப்பா கிட்ட சொல்லலாம். இன்னும் அந்த அடி உதவி வாங்கிக்கணும். அப்படி தான் இருக்குது. இதைத்தான் ஒரு முறை வந்து அவங்க சொன்னாங்க. யார், ரேவதி ஒரு தடவை ஒரு நேர்காணலில் சொன்னாங்க. அந்த பர்பிள் பேண்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த பர்பிள் பேண்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, தனிப்பட்ட பற்று, தனிப்பட்ட பாசம். அதுதான் வந்து அந்த பர்பிள் பேண்டோட ஒரு இது சொல்லி எனக்கு சரியாக நினைவில் சில வார்த்தைகள் சொன்னாங்க. அது உள்ளபடியே ரொம்ப நல்ல வார்த்தை அது. அதாவது ராத்திரி 12 மணிக்கு தான் ஒரு கணவன்கிட்ட வந்து மனைவிக்கு பிரச்சனை, யார்கிட்ட சொல்ல முடியும்? அவனை தான் முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். அந்த கணவனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான், உதைக்கிறான். அப்போ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வெளியே வந்து கூப்பாடு போட முடியாது, சத்தம் போட முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அந்த அடி உதவி அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆண்களுக்குன்னு சொல்கிறேன். மனைவி கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல தான். உங்களுக்கு இந்த படம், இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு இல்லை, அப்சர்ஷன் ஒரு படம் வந்துச்சு பாருங்கள். அந்த படத்தில் வந்து அது கதை வேறு, பட் இருந்தாலும் மனைவி கொடுக்குற டார்ச்சர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாரும் ஹெல்ப்லெஸ்ஸாக போயிடுறான். மனைவி அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறா. ஒரு கட்டத்தில் வந்து நண்பனை வந்து கொண்டுடுறா, வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவாக இருக்கிறவங்களே கொண்டுடுறாவோ. அந்த மாதிரி வந்து மனைவியால் டார்ச்சர் இருக்குது. அப்போ அதை யார்கிட்ட வந்து சொல்கிறது? ஒரு தோழிக்கிட்ட சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தோழமையே இல்லை. அப்படி வச்சுட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சமூகம் வந்து வேறு பொருள் கொடுக்குது. அப்போ இந்த ஆண் பெண் நட்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவப்பட்ட சமூகம் இப்போ இல்லைன்னு சொல்ல வரேன். இங்கே இல்லை. அப்போ நீங்கள் சொல்லலாம் வந்து கேட்டினா, இல்லைங்க நாங்கள் நட்போடு தான் இருந்தாலும் கூட, இல்லைங்க அவங்களுக்குள்ள வேற ஒன்று இருக்குங்க. இது காலகாலமாக நடக்குது. கண்டிப்பாக.
ஆண் பெண் ஒரு பெண் தனியாக இருந்து அந்த வீட்டுக்கு வந்து பேப்பர் போடுறவங்க போனாலும், பால் போடுறவங்க கொடுக்குறவங்க போனாலும், அல்லது வந்து வேறு என்ன சாப்பாடு வந்து ஹோட்டல்லேருந்து வரவங்க கொண்டு போய் கொடுத்தாலும், போஸ்ட்மேன் வந்தாலும் தப்பாக பேசக்கூடிய உலகம் இது. அங்கே போய் நீங்கள் நட்பு பாராட்டினா என்ன ஆகும்? நீங்கள் என்ன தான் கரடியாக கத்தினாலும் நட்பு தான் நட்பு தான் நட்பு தான் சொன்னால் கூட இல்லைங்க ஏதோ ஒன்று இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்து தவிர்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தானே மீண்டும் நான் சொல்கிறேன், ஆண் பெண் நட்பு சாத்தியப்படணும். ஆனால் அது சாத்தியப்படலை. நீங்கள் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கணவனை கடந்து ஒரு ஆண்கிட்ட வந்து நட்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் வந்து சந்தேகப்படக்கூடிய சூழல் தான் இருக்குது. இது ரெண்டு பக்கம் பொருந்தும். அப்போது அதை கடந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அது நட்புன்னு என்னை கேட்டால் அந்த நட்புன்ற அந்த அடையாளம் கூட தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிக்கிற இடத்துல இருக்காங்க. ஏன் அந்த நட்புன்ற அந்த அந்த முகமுடி வேணும்? அந்த முகமுடி, அந்த நட்புன்ற முகமுடி கூட தேவையில்லை. உறவுகளை கடந்த ஒரு உறவு, அதுக்கு அந்த உறவு பேரே அவசியம் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அவங்கக்கிட்ட இருக்க கஷ்டங்களையோ வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலங்கப்படுத்தப்படுது. ஒன்றா ஒரு ஹோட்டலில் போக முடியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஹோட்டலில் போய் வந்து ஹோட்டலில் நான் சொல்கிறது கேட்டால் தங்குற ஹோட்டல் சொல்ல, சாப்பிட்ற ஹோட்டல் சொல்கிறேன். ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலே அங்கே மனிதனுடைய பார்வை எப்படி இருக்குது? பல பேருக்கு அந்த ஆராய்ச்சி போயிடுது. ஒருத்தன் கழுத்துக்கிட்ட போவான், இன்னொருத்தர் வந்து கால்கிட்ட போவான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. கழுத்தில் அடையாளம் இருந்தா, காலில் அடையாளம் இருந்தால் பெண்ணை தேடக்கூடிய இருக்கு. ஆண்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இது ஆண்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காதில் ஒரு வளையம், இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்கில் ஒரு வளையம் போட்டிருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவர் கல்யாணமானவர். இங்கே ஆண்களுக்கு தான் அடையாளம் கிடையாதுல்ல. ஆனால் பெண்களுக்கு அடையாளம் இருக்குது. காலில் மெட்டிடும், கழுத்தில் வந்து தாலி இருக்கணும். அதை வச்சு வந்து ஒரு ஆளை மனைவியாக இருக்கலாங்க. இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்க. கழுத்தில் தாலியும் கிடையாது, காலில் மெட்டியும் கிடையாதுன்னா அப்போ ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்களே. இப்படி மூளை நிறைய பேருக்கு வேலை செய்யும். தான் கியூரியாசிட்டி. ஸோ அதனால் ரொம்ப தூரம் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த நட்புன்றது வந்து இங்கே இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஆண் பெண் நட்புன்றது ஒன்று ஏதாவது ஒரு உறவு முறை இருக்கணும். கணவனாக இருக்கணும், இல்லை அண்ணனாக இருக்கணும், இல்லை தம்பியாக இருக்கணும், அல்லது அப்பாவாக இருக்கணும். இப்படி தான் இருக்குது. அதை கடந்து வேறு சில உறவு முறைகளும் இருக்குது. ஆனால் ஆண் பெண் நட்புன்ற வந்து அந்த அந்த உறவு என்பது வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நட்புன்ற முகமுடியோடு இருக்கணும். அப்போ கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்டு. இப்போ இந்த சொசைட்டி இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஏற்றுக்குது. என்னன்னு கேட்டால் ஃப்ரெண்டுங்க, ஓ ஃப்ரெண்டா, சரி அப்படி போயிடுது. அதை அது அந்த அந்த நட்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையோடு நிற்கணும். அந்த எல்லை கடந்து போச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு டிஸ்டன்ஸோடு இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸு கடந்து வந்து தோல் மேலே கைப்பட்டா இல்லை வந்து ஏதோ போட்டால் கூட இந்த சமூகம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சோம். இந்த சொசைட்டியில் வந்து அப்படி தான் இருக்குது, செட்டப் இருக்குது. இது சரின்னு நான் சொல்லலை, இருக்கிற செட்டப் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் இணைய போகிறாங்க, பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. நல்லதுமா, வரவேற்கலாம், சந்தோஷம். உள்ளபடியே இணையணுமா. அதனால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே இந்த வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன் தங்கச்சி. இங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னொருத்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இன்னொருத்தர்னா விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர்னா யார்? இன்றைக்கி மகன் மகளை கடந்து அப்பா அம்மா மனைவி பிள்ளைகளை கடந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த இடத்துல அப்பா அம்மாவுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது, பிள்ளைகளுக்கும் கிடையாதுன்னா அப்போ மக்களுக்கும் கிடையாது. மக்களுக்கும் அவர் அர்ப்பணிக்கலான்னு அர்த்தம். அப்போ இந்த வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை கடந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உறவுகளோடு இணையிறது தானே சரி, அதுதானே பலம், அதுதானே வந்து ஒரு முன் உதாரணம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வார்த்தை தானே சொன்னார் சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த நிகழ்ச்சியில். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் வந்து கேட்டால் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று சொன்னார்ல. அது சொன்னவொன்னே அவர் மீதான பார்வை எப்படி மக்களுக்கு போச்சு. 50% வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப உயர்வாச்சு. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தனி மனித ஒழுக்கத்தை சொல்கிறது. அதே இன்னொரு பக்கம் கிரிட்டிசைஸ் ஆச்சு. இவரெலாம் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க, பேசப்பட்டது. அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு தொடர்ந்து இப்போது நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் வந்து இது மாதிரியான இந்த த்ரீஷா போன்று இன்னும் சில பேர் இருக்காங்களா, இந்த நட்புகள் தோழமைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் வந்து இது மாதிரி வந்து குறுக்கீடுகள் நிறைய வருமா. ஆனால் இது ஒரு நெடிய பயணம்.
இப்போ விஜயோட பயணம் வந்து ஒரு நெடிய பயணம். இன்னும் இந்த எல்லைகள் வந்து சின்ன வயசு, 54 வயசு தான், 53 வயசு தான் ஆகுது. இன்னும் அவர் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அப்போ இது போன்ற உறவுகளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அற்பத்தனமான உறவுகளால் வந்து சிதையக்கூடாதுல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து மனைவி பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் மீன்ஸ் என்ன, திருமணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைகளுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து அது வம்சம், அது வந்து தனிப்பட்ட வந்து விஜயருடைய தனிப்பட்ட வம்ச வளர்ச்சி அது, சரிங்களா. இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கான வந்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசாபாசங்களுக்கு, அற்பத்தனமான விஷயங்களுக்கு இடமளிக்கூடாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.